வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போரில் ஐடிஎஃப் பெரிய மற்றும் தீவிரமான சண்டை கட்டத்தை முடிக்க தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸிலிருந்து இஸ்ரேலை நோக்கி 20 ராக்கெட்களை ஹமாஸ் செலுத்த முடிந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸிலிருந்து ஐடிஎஃப் வெளியேறியது. அதன் பின்னர் ஹமாஸ் அதிக எண்ணிக்கையில் அப்பகுதிக்கு திரும்பி வருகிறது என்பது பகிரங்கமான ரகசியம். ஆனால் நேற்று வரை ராக்கெட்கள் எவையும் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படவில்லை. காரணம், நகரை கைப்பற்றிய ஐடிஎஃப் ஹமாஸின் ராக்கெட் ஏவுதளங்களை திட்டமிட்ட முறையில் அளித்திருந்தது. தற்போது அங்கிருந்து ராக்கெட்கள் ஏவப்பட்டுள்ளதால் ஹமாஸ் மீண்டும் ராக்கெட் ஏவுதளங்களை அமைத்தது என்பது உறுதியாகியுள்ளது. அதனால் கான்யூனிஸில் மீண்டும் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தொடங்கப்படலாம். அல்லது காசா நகரில் ஐடிஎஃப் மீண்டும் தரைப்போரை தொடங்கியது போல கான்யூனிஸிலும் மீண்டும் தரைப்போரை தொடங்கலாம். அப்படி நடந்தால் மக்கள் மீண்டும் ஒரு தடவை இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மே மாத தொடக்கத்தில் ஐடிஎஃப் முதலில் ரஃபாவை ஆக்கிரமித்து ஒரு குறுகிய காலத்தை தவிர ஹமாஸ் குறிப்பாக ரஃபாவிலிருந்து பல நாட்கள் அதிகரித்த ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியது. ஜனவரி முதல் காசாவிலிருந்து மிக குறைந்த ராக்கெட் தாக்குதல்கள் தான் நடந்துள்ளன. தற்போது நடந்துள்ள தாக்குதல்கள் பற்றி ஐடிஎஃப் அறிக்கையின்படி சில ராக்கெட்கள் இடைமறிக்கப்பட்டன, மற்றவை காசா எல்லைக்கு அருகே திறந்த வழியில் வீழ்ந்தன. இஸ்ரேலின் எஷ்கோல் பிராந்திய கவுன்சில் அதே எண்ணிக்கையிலான ராக்கெட்கள் தமது பகுதியை நோக்கி காசாவிலிருந்து ஏவப்பட்டதாக அறிவித்தது. ஆனால் கிட்டத்தட்ட அனைத்தும் திறந்தவெளி பகுதிகளில் வீழ்ந்ததாக குறிப்பிட்டது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சுமார் 18 ராக்கெட்கள் எங்கள் எல்லைக்குள் வந்து வீழ்ந்தன. அவற்றில் பெரும்பாலானவை சமூகங்களுக்கு வெளியே திறந்த பகுதிகளில் வீழ்ந்தன. ஒரு ராக்கெட் அயன்டோம் மூலம் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது என்று கவுன்சில் தெரிவித்துள்ளது. ராக்கெட்களில் ஒன்று கிபுட்ஸ் ஹாலிட்டின் வேலி பகுதியில் வீழ்ந்தது. எஷ்கோல் பிராந்திய கவுன்சில் எகிப்து மற்றும் காசாவின் எல்லையிலிருந்து கிபுட்ஸ் பீரியின் வடக்கே பரவியுள்ள பிரதேசத்தை உள்ளடக்கியது. இஸ்ரேலிய இராணுவத்தின் நஹால் படைப்பிரிவின் 931வது பட்டாலியனை சேர்ந்த ஒரு துருப்பு தெற்கு காசா பகுதியில் நடந்த போரில் இறந்ததாக இராணுவம் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. நஹால் படைப்பிரிவை சேர்ந்த மற்றொரு சிப்பாய் அந்த சம்பவத்தின் போது பலத்த காயங்களுக்குள்ளானார். அவர் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வெளியேற்றப்பட்டார். மேற்கு கரையில் பாலஸ்தீனிய நகரமான துல்கர்மில்லில் உள்ள நூர்ஷம்ஸ் முகாமில் ஒரு இராணுவ வாகனத்தில் வெடிகுண்டு வெடித்தது. அந்த பகுதியில் ஐடிஎஃப் நடவடிக்கைகளின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதன்போது இஸ்ரேலிய படைகளை நோக்கி மேலும் துப்பாக்கி தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய துருப்புகளுக்கு என்ன நடந்தது என்பதை ஐடிஎஃப் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை வெளியிடவில்லை. பின்னர் ரமல்லாவை தளமாக கொண்ட பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் ஒரு குழந்தையும் பெண்ணும் கொல்லப்பட்டதாக கூறியது. இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொல்லப்பட்டதாக கூறப்படுபவர் அல்லது காயமடைந்தவர் அந்த பகுதியில் இயங்கும் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது தாக்குதல்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் கருத்து தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலிய கமாண்டோ பிரிவு, பிரிகேட் 401வது படைப்பிரிவு குழுக்கள் மற்றும் ஜஹலோம் பிரிவு ஆகியவை ரஃபாவின் டெல் சுல்தான் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் அவுட்போஸ்ட் மற்றும் நிலத்தடி ஆயுத தயாரிப்பு தளத்தை கண்டுபிடித்து சோதனையிட்டதாக ஐடிஎஃப் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் ராக்கெட் பாகங்கள் மற்றும் நீண்ட தூர ராக்கெட்களை தயாரிப்பதற்காக காசா பகுதியில் அமைத்த இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பெரிய நிலத்தடி தொழிற்சாலை இதுதான். சோதனையின் போது ஹமாண்டோ போராளிகளும் ஜஹலோம் பிரிவும் ஒரே நேரத்தில் மேலே தரையிலும் கீழேயும் சுரங்கத்துக்குள்ளேயும் போரிட்டு ஆளற்ற விமானங்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகளை பயன்படுத்தி பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் துருப்புக்களை கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. தரையடி தளத்தில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக இந்த தளத்தில் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் நூற்றுக்கணக்கான ராக்கெட்களை தயாரித்துள்ளது. சுரங்கப்பாதையின் புறக்காவல் நிலையம் மற்றும் நிலத்தடி லேட்ஸ் இயந்திர கருவி அளிக்கப்பட்டதால் இஸ்ரேலை தாக்குவதற்காக ராக்கெட்களை தயாரிக்கும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் திறனை ஐடிஎஃப் பலவீனப்படுத்தியுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவை அளிக்கும் கட்டத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி நாம் முன்னேறி வருகின்றோம். அதன் மீதியுள்ள துருப்புகளையும் உள்கட்டமைப்புகளையும் நாங்கள் தொடர்ந்தும் தாக்குவோம் என்று கூறினார். ரஃபாவில் தீவிரமான போர் முடிவடையும் தருவாயில் உள்ளது என்றும் நேத்தன்யாகு பேசினார். ஆனால் காசாவில் மீதமுள்ள 120 பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் மழுப்பலாகவே உள்ளது. அமெரிக்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேத்தன்யாகுவின் அறிக்கை பற்றி கூறிய போது, காசாவில் தங்கள் நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க குறைப்பு பற்றி இஸ்ரேலியர்கள் பேசுவதை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம்.
தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது, இந்த போர் முடிவடையும் போது அது காசாவில் ஒரு நிர்வாக வெற்றிடத்துடன் முடிவடையக்கூடாது. காசாவின் ஆட்சிக்காகவும் அதன் பாதுகாப்பிற்காகவும் அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் அளிக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கையினை கட்டியெழுப்புவதற்கு தெளிவான திட்டங்கள் இருப்பதை உறுதி செய்யும் விதத்தில் போர் முடிவடைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இதை நாங்கள் இஸ்ரேலிடம் தெளிவாக கூறியுள்ளோம். அவர்கள் தங்கள் சொந்த திட்டங்களை, அவர்களின் சொந்த யோசனைகளை உருவாக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இஸ்ரேலிடமிருந்து நாங்கள் அதை போதுமான அளவில் இதுவரை பார்க்கவில்லை என்று அவர் விளக்கினார். போருக்கு பிந்தைய திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. இல்லையெனில் காசாவில் ஒரு வெற்றிடத்தின் ஆபத்து உள்ளது. இது பெரும்பாலும் நல்ல விஷயங்களால் நிரப்பப்படுவதற்கு முன்பு கெட்ட விஷயங்களால் நிரப்பப்படும் என்று பிளிங்கன் தெரிவித்தார். காசா போரின் தீவிரமான கட்டம் முடிந்தவுடன் ஏற்றுக்கொள்ள முடியாத 3 விஷயங்களை அவர் முன்வைத்தார். இது ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்ற விதத்தில் முடியக்கூடாது. ஹமாஸ் அதன் தலைமைத்துவத்தை காசாவில் நிலைநிறுத்துவது என்ற விதத்தில் இருக்கக்கூடாது. அல்லது குழப்பம், அராஜகம், சட்டவிரோதம் என்ற விதத்தில் முடியக்கூடாது. இதைத்தான் இன்று காசாவின் பெரும்பாலான பகுதிகளில் நாம் காண்கின்றோம். அதற்கு மாற்றாக உறுதியான திட்டங்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இஸ்ரேல் முற்றிலும் போரை முடித்து காசாவிலிருந்து வெளியேறும் வரை பணிய கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு அமெரிக்கா முன்வைத்த 3 கட்ட பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. அது எதிர்பார்க்கப்பட்டதுதான்.